இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை ஹத்தீப் முஹம்மது சரந்த ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தின குத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், முஃமின்களுக்கு உதவி செய்வோம் என்பதாகும். அல்லாஹ் இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஒரு ஹதீஸை கொண்டு ஆரம்பித்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உணவு தட்டின் பக்கம் விருந்தாளிகளை அழைப்பதை போன்று யூதர்கள் உங்களை சண்டையின் பக்கம் அழைப்பார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்ட யார் ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருப்போமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்தில் நீங்கள் பெரும்பான்மையானவர்களாக இருப்பீர்கள், என்றாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த கழிவுகளை போன்று இருப்பீர்கள், கணக்கெடுக்கப்படாதவர்களாக, பெருமதியற்றவர்களாக, ஒரு உதவாக்கரைகளாக இருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விடுவான், விலகினத்தை போட்டு விடுவான். உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி உண்டான பயத்தை கலட்டி விடுவான், உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை கலட்டி விடுவான். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, விலகினம் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக ஆசையும் மரணத்தின் பயமும் வெறுப்பும். எனவே சோதனைகள் அது 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 இன்று அதிகமாக சோதனைகளும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பாவங்களுக்கு அடிப்படை உலகத்தை அதிகமாக நேசிப்பது. உலகத்தை அதிகமாக நேசிப்பது மரணத்தை வெறுப்பதும் எல்லா இழிவுகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது. எல்லா விதமான இழப்புகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது. பேராசை, நப்பாசை, மனோ இச்சையை நேசிப்பது, உலக விடயங்களில் போட்டி போடுவது எங்களை ஏனைய சமூகத்துக்கு மத்தியில் இழிவானவர்களாக ஆக்கிவிட்டது. உயர்ந்தவர்களாக நாங்கள் ஒரு காலத்தில் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கண்ணியத்தை உலகத்தில் நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் இன்று இழிவை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு வறுமையை பயப்படுவதில் நான் உங்கள் மீது வறுமையை பயப்படவில்லை, நான் பயப்படுவது உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு ஆடம்பர வாழ்க்கையில் நீங்கள் மயங்கி மௌத்தை மறந்து நீங்கள் உலகத்தை அளவு கடந்து நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்ற பயன்தான் எனக்கு இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாமிய சமூகம் இன்று கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். தங்கம், வெள்ளி, நாணயங்கள், காசு, பணங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்று ஜியோனிசவாதிகள், ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் கசக்கி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள், சப்பி விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமிர் இப்னு ஜர்ராஹ் பஹ்ரைனுடைய அதாவது பஹ்ரைனுடைய கனிமத்துடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து முன்னால் போட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதை பங்கிட்டு என்ன சொன்னார்கள்? நான் வறுமையை பயப்படவில்லை, உலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று உலகம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே நீங்கள் போட்டி போடக்கூடியவர்களாக மாறி உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு ஈடுபடக்கூடியவர்களாக மாறி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று பேராசை, இரண்டாவது நப்பாசை, மனோ இச்சையை பின்பற்றுவது. உலக ஆசை என்ற கூட்டுக்குள்ளால் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். அதனால் தான் பெருமதியற்றவர்களாக, உதவாக்கரைகளாக மாறிவிட்டீர்கள். வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த அந்த கழிவுகளை போன்று நீங்கள் மாறிவிட்டீர்கள். அப்படி மாறிவிட்டால் நபி அவங்க சொன்னாங்க, அந்த உலகம் உங்களை அழித்துவிடும், முன்னோர்களை அழித்து விட்டதை போன்று. அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ்ஜி செய்து விட்டு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, அவர்கள் ஊர்களுக்கு வந்து விட்டார், அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவருடைய வியாபாரத்தை நஷ்டமில்லாத வியாபாரமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று துவா செய்து கொள்கிறேன். இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஹாஜிகளுக்கு தெரியாமல் இல்லை. பிலஸ்தீனில் நடைபெறக்கூடிய விடயம், இஸ்லாமிய அராஜுடைய பூமியில் நடைபெறக்கூடிய விடயம், அது எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் அல்லா இடத்திலே துவா செய்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் வெளியே விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் துவா செய்கிறார்கள். ஃபித்னாக்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று துவா செய்கிறார்கள். ஆனால் இன்னும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் படிப்பினை பெறவில்லை. அவர்கள் இபாதத்தை ஒற்றுமையாக செய்கிறார்கள், ஆனால் ஒற்றுமை என்ற கயிற்றுக்குள்ளால் இன்னும் அவர்கள் வரவில்லை. ஹஜ் என்றால் என்னவென்று உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? ஹஜ் என்பது அது ஒழுங்கை, கட்டுப்பாட்டை, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேருவதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இது நாங்கள் இழிவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக நாங்கள் இழிவோடு வாழ்கிறோம். எங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் மறந்து வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய விரோதிகளுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி உண்டான மரியாதையால் கழட்டி விட்டான். உலகம் என்பது இவ்வாறு தான். பாவங்கள் உலகத்தில் நடைபெறுவதன் மூலமாகத்தான் சோதனைகள் நடைபெறுகிறது. சோதனைகள் இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மனிதர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்றவாறு உலகத்தில் சோதனைகள் ஏற்படும். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். எங்களுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். தீனுக்காக செய்த துரோகங்கள், மார்க்கத்துக்கு செய்த துரோகங்கள் அல்லாஹ் இடத்தில் செய்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே உலகத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று பிலஸ்தீனுடைய பிரச்சனை சில பேருக்கு சர்வசாதாரணமான பிரச்சனையாக மாறிவிட்டது, ஒரு சின்ன விடயமாக மாறிவிட்டது. இதுதான் இன்று எங்களுடைய பலகீனத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது.
என்னுடைய பலகீனத்துக்கு பிரதானமான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்து விட்டோம். சோதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் சோதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு பயங்கரமான சோதனைகள் ஏற்படும். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் மாற்றம் செய்த காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றம் செய்த காரணத்தினால். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும், அதைகளை விட்டு அவர்கள் தவிந்து கொள்ள வேண்டும். சூரா அன்-நூர் 63 எனவே உலக ஆசை என்பது சில பேர்களை யூதர்களுக்கு பின்னால் செல்வதற்கும், யூதர்களை ஆதரிப்பதற்கும், யூதர்களுடைய குடியேற்றங்களை ஆதரிப்பதற்கும் இது காரணமாக மாறிவிட்டது. இந்த சமூகம் உலகத்தை அதிகமாக நேசிக்கின்ற போது இந்த சமூகம் பிரிந்து வாழக்கூடிய சமூகமாக, மரணத்தை வெறுக்கக்கூடிய சமூகமாக மாறிவிடும். எனவே எப்போது ஆடம்பரக்காரர்கள் உலகத்தில் உருவாகினார்களோ, உலக ஆசை பிடித்தவர் உருவாகினார்களோ, பதவி ஆசை பிடித்தவர், அப்போதுதான் இஸ்லாமிய நாடுகள் பிரிக்கப்பட்டன, முஸ்லிம்களுடைய பூமிகள் அபகரிக்கப்பட்டன. எனவே முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் இறந்து விட்டது, மௌனம் என்ற நோய் பரவிவிட்டது. பொறுப்புதாரிகள் கூட, துறை சார்ந்தவர்கள் கூட பேசாமல் மௌனமாக இருக்கிறார், மௌனிகளாக இருக்கிறார். காரணம் என்ன? உலக ஆசை. ஊமைகளை போன்று மாறிவிட்டார்கள். அதே போன்று மனிதர்களுடைய மூளைகளை சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள், சிந்தனைகளை சிதற செய்து கொண்டிருக்கிறார்கள், மஸ்ஜித் அக்ஸாவை விட்டும் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இந்த உம்மத்து, இந்த சமூகம் எதை விதைத்தார்களோ அதை அறுவடை செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்துடைய சண்டாளங்களை, உலகத்தில் அநியாயமாக ஆட்சி புரியக்கூடிய அட்டூழியக்காரர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விடயத்திலே எங்கள் அரபியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், தமிழ் தலைவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்ட பஞ்சத்தை அவள் நிலையை மறந்துவிட்டார்கள். அநியாயம் செய்யக்கூடியவர் எப்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார் என்பதை கூடிய சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். சூரா ஷுஆரா 227 ஆனால் அல்லாஹ் மீது நாங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை உயர்ந்ததாக இருக்கிறது. தக்வாதாரிகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்றால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். முஸ்லீம்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றினால்தான் கண்ணியம் கிடைக்கும். நபி சொன்னார்கள், இழிவும் கேவலமும் என்னுடைய மார்க்கத்தை யார் மாற்றம் செய்வார்களோ அவர்களுக்கு வந்து சேரும். தமிழ்முத்தார் சொல்கிறார்கள், கண்ணியத்தை நான் என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, இழிவையும் குடும்பத்தின் மூலமாக கண்டுகொள்வேன். யார் நல்ல விஷயங்களை செய்வாரோ அவர் நல்லதை செய்து விட்டார், யார் கருதியை செய்வாரோ அவர் இழிவை சம்பாதித்துக் கொள்வார். எனவே முஃமின்கள் ஒரு நாள் நியாசையாகக்கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய கதவுக்கு முன்னால் நிற்பார்களோ அல்லாஹ்வுடைய உதவி, நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அஷுரா 61-62 இப்போது 2 கூட்டத்தார்களும் ஒருவர் பரஸ்பரம் கண்டார்களோ அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட்டம் சொன்னார்கள், நாங்கள் எங்களுக்கு முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை, நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நாங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை, என்னோட ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். இந்த உலகம் உனக்கு நெருக்கடியாக மாறிவிட்டால், பயம் உனக்கு ஏற்பட்டால், இன்னமா ய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று நீங்கள் சொல்லுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர், அவருக்கு அசீஸ் என்று சொல்லப்பட்டது. அவர் நினைத்தார் கண்ணியம் என்னுடைய கையில் இருக்கிறது என்று, சூரா யூசுப். ஆனால் அவருடைய பெண்ணின் மூலமாக அவர் இழிவை சம்பாதித்துக் கொண்டார். அவர் நினைத்தார் கையில் காசு இருந்தால் கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால், ஆனால் அல்லாஹு தாலா அவன் நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவனாக, நாடியவர்களை இழிவுபடுத்தக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறார். உண்மையிலே கண்ணியமானவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் தவிர வேறு யாரும் கிடையாது. ஆட்சி செய்து தன்னுடைய கையில் சக்தி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்ட ஃபிரௌன் நினைத்திருந்தான் என்னுடைய சக்தி தான் எனது கண்ணியம் என்று, நான் கண்ணியம் என்று நான் தான் கண்ணியமானவன் என்று வாதிட்டான். அல்லாஹ் அவனை நீரிலே மூழ்கடித்து கேவலமாக அழித்து அவனை நாசமாக்கினான். உண்மையான கண்ணியமானவன் அல்லாஹ். ஃபிரௌன் சிறுவர்களை கொண்டான், தான் கண்ணியமானவன் வாதிட்டான், ஆண்களை கொண்டான், பெண்களை கைதிகளாக பிடித்தான். அவனுடைய அரிச்சாட்டியங்கள், அவனுடைய குழப்பங்கள் அதிகரிக்க தொடங்கின. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு சவால் விட்டான், நான் என்னை விட சக்தி வாய்ந்தவன் யார் என்று. அவனுடைய சக்தி தான் உலகத்தை ஆளக்கூடியது என்று நினைத்தான். அவனுடைய சக்தி தான் கடவுள் என்று சொல்கிற அளவுக்கு அவனை மாற்றியது. ஆனால் அல்லாஹு தாலா அவனுக்கு அந்த தவளைகளை கொண்டும் பெண்களை கொண்டும் அல்லாஹ் அவனை சோதித்தான், இழிவாக்கினான், அழித்து நாசமாக்கினான். எனவே நல்ல அமல்களை மரணம் வருவதற்கு முன்னால், சோதனைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு காலம் வரும், காலையில் முஃமினாக இருப்பார் ஒருவர், மாலையில் காஃபிராகி விடுவார். மாலையில் காஃபிராக இருப்பார், மாலையில் முஃமினாக இருப்பார், காலையில் காஃபிராகி விடுவார். அப்படியான ஒரு காலம் வரும். உலக அற்பலாபங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார். ஒரு காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹத்தீபாவுடைய 2வது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ஒரு கவிதையை படித்தார்கள். ரசூல்மார்களில் மிக சிறந்தவர்களே, உங்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாகும். உங்கள் மீது யார் செலவாத்து சொல்வாரோ அவர்களுக்கு நீங்கள் நாளை மறுமையில் ஷஃபாத்து செய்ய வேண்டும். நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், இருள் ஏற்படுகின்ற போது நீங்களே ஒளியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு எப்போதும் உண்டாகட்டும். நேரு வழியின் ஒளி விளக்கே, அல்லாஹ் உங்கள் மீது செலவாத்து சொல்வானாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த செலவாத்தின் அளவுக்கு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்தில் உதவி செய்யாமல் இருப்பாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருக்கு உதவி செய்ய மாட்டான். எந்த ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டத்தில் உதவி செய்வாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு நிச்சயமாக
அந்த மனிதன் விரும்பக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது சரந்த ஹஃபிதுல்லாஹ் முழுமையாக அந்த ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே 3 ஹுத்பாக்களும் புனித மஸ்ஜிதுல் ஹராத்துடைய ஹுத்பா. ஒரு முஃமின் ஹஜ்ஜுக்கு பின்னால் நல்ல அமல்களை தொடர வேண்டும், நல்ல அமல்களை தொடராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே ஹாஜிகள் மிக வித்தியாசமாக ஹஜ்ஜுக்கு பின்னால் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், தொடராக இருக்க வேண்டும். 2வது ஹுத்பா மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி பேசக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பற்றி பேசக்கூடியதாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாம், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை போன்று நாங்களும் அடியார்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டுவான். 3வது ஹுத்பாவில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பதை போன்று அநியாயம் இழைக்கப்பட்ட பிலஸ்தீன் மக்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் 3 ஹுத்பாக்களின் மூலமாக பாடங்களை பெற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்ற துவாவோடு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் செலுத்தி துவா செய்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.